வெல்கம் டு பிரிமன் அட்வைசரி யூடியூப் சேனல். இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி க்ளோஸ்னு பார்க்கலாம். நல்ல க்ளோஸ் இன்னைக்கு 11,521 க்ளோஸு, ஓப்பன் 487, 11,535 ஹை, 442 லோ. ஓகே, 32 advances, 18 declines. ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். $53,000 வால்யூம். ஓகே, இது ஓகே வால்யூம் தான். அது 1,080 advances, 710 declines. It's okay, decent. ஓகே, இண்டெக்ஸ் பர்சன்டேஜ் ஒரே ஸ்க்ரீனில் இதில் பார்த்துலாம் நினைக்கிறேன். பட் இதில் இது காணும், பேங்க் நிஃப்டி காணும். ஓகே, நிஃப்டி ரிலேட்டட் எல்லாம் தெரியுது இதில். ஸோ நிஃப்டி 0.71, 0.95, வேறு மிட் கேப் 1.09, ஸ்மால் கேப் 1.53, மிட் அண்ட் ஸ்மால் கேப் மார்க்கெட் இது. ஓகே, so top gear is IndusInd Bank, Cipla, UPL, Axis Bank, பாரதி வந்து ஐ திங்க் 500 மேலே ஸ்ட்ராங் நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பாரதி சார்ட். நான் பாரதி பற்றி ரொம்ப பேசிட்டேன், மேற்கொண்டு பேசுகிறேன் நான். ஓகே, ஐசிஐசிஐ பேங்க், சன் ஃபார்மா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டாக்டர் ரெட்டி, கோட்டக் பேங்க். டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா டைட்டன், மாருதி, HDFC லைஃப், ஐஷர் மோட்டார். மை காட். ஓகே, ஐஷர் மோட்டர்ஸ், ஐடிசி ரொம்ப பட்டு வீக்காக இருக்குது. ஓகே, ஏஷியன் பெயிண்ட்ஸ், கோல் இண்டியா, பஜாஜ் ஆட்டோ, IOC. ஓகே, ஸோ நம்ம இப்போ வேல்யூ அண்ட் வால்யூம்ஸ் பார்த்துக்கலாம். வால்யூமில் வந்து இன்றைக்கி இருக்குது ஐடியா, எஸ் பேங்க், அசோக் லேலண்ட் வந்து டிவியில் ஆட்லாம் பார்த்தேன். இப்போது இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து டிவியில் ஆட்லாம் வந்தது, நிறைய ஆட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இப்போ இன்றைக்கி அதிசயமாக அசோக் லேலண்ட் ஆட் பார்த்தேன் நான். ஆடாக இன்டர்வியூன்னு தெரியல, அது இன்டர்வியூ நினைக்கிறேன். ஓகே, இல்லை நான் சாரி, இட்ஸ் இன்டர்வியூ நாட் அன் ஆட். RBI நிறைய பந்தன் பேங்க் ஆட் நிறைய வருது, RBL பேங்க் ஆட்லாம் நிறைய வருது. ஸோ ஒரு கம்பெனி ஆட் கொடுக்குறாங்கன்னா அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது நம்ம இம்பார்ட்டண்ட். டாடா மோட்டர்ஸ் இது நடந்துட்டு இருக்குது. பெரிய மூவ் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இங்கேருந்து ஒரு மூவ் இருக்குது, நல்லாயிருக்கு. பாரதி ஏர்டெல் 2.3%. ஸோ நம்ம இதுக்கு பாரதி ஒரு தடவை பார்த்துடலாம். பாரதி ஏர்டெல். ஸோ சார்ட்டில் எப்படி இருக்குது, 368. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, பட் பார்க்கலாம். அதாவது நம்ம இது வந்து சக்ஸஸ்ஃபுல். இது வந்து ஸ்விங் ட்ரேட்னால் இங்கே எங்கன்னா இந்த மாதிரி வருமானம், பட் ரவுண்டிங் மாதிரி இருக்குது, பார்க்கலாம். இது கொஞ்சம் இப்படியா, பட் பாரதியில் வந்து கொஞ்சம் சம்திங் இஸ் ஹேப்னிங், பட் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. சன்ஃபார்மா பார்க்கலாம். சன்ஃபார்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங், நாட் வெரி கிளியர். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கலாம், கிளாரிட்டி இருக்கான்ட்டு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கலாம். இது பார்க்கலாம், 2 crores வால்யூம், 3 crores வால்யூம். ஸோ இன்றைக்கி இது வாங்கினீங்கனாக்கா வந்து இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். இன்றைக்கி லோ வந்து 30.65.
Okay, IDFC First Bank looks interesting. ITC பார்க்கலாம். My God, இந்த 180. ஸோ இங்கேருந்தா ஒரு ஹை போயிருக்கான். ஸோ இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. 180-70 180 இது வந்து பயங்கர சப்போர்ட் லெவலில். 187 பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆனால் நல்லதில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பிஹெச்இஎல் வேண்டாம், அதில் வரைக்கும் பேசியாச்சு, வேண்டாம். வால்யூமில் வேல்யூவில் வந்து ரிலையன்ஸு, ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஏர்டெல், பஜாஜ் ஃபினான்ஸ், சிப்லா, எஸ்பிஐஎன், ஐசிஐசிஐ பேங்க் சார்ட் பார்த்தோமா? ஐசிஐசிஐ பேங்கோட ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ் சார்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பாரதி ஏர்டெல் ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு சார்ட் பார்த்தோம் நம்ம. சன்ஃபார்மா இதே மாதிரி இருந்தது. ஐ திங்க் இப்போ இது வந்து பயங்கர இந்த லோ வந்து 362 360. இது ஆக்சுவலி ஐசிஐசிஐ பை தான். ஓகே, ஐசிஐசிஐ தான் நேற்றே வந்து லோ பிக் ஆகிருக்கு. 359 லோ போட்டு 362 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சு ஐ திங்க் ஐசிஐசிஐ லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, upper band 171, lower band 87, both 57. 52 week high 88, increase ஆகிட்டே இருக்குது. 52 week low 2, 21.6. bulk deals, block deals, short selling. இப்போது இண்டெக்ஸஸ் பார்ப்போம். ஸோ இது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். 1 பாயிண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 1.65% வெரி குட். 20 ஓப்பன் ப்ரைஸ் மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி, நியூ ஆட்டோ, ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ பேங்க் நிஃப்டி கூட போகும்போது இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸும் கூட போகலாம். ஃபார்மா 1.9%, ப்ரைவேட் பேங்க் 1.85. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ப்ரைவேட் பேங்க் நம்ம ஆர்பிஎல் பேங்க்லாம் பார்க்கணும். ஆர்பிஎல் அண்ட் பந்தன் எப்படின்னு பார்க்கணும். ஆர்பிஎல் அண்ட் பந்தன் ஓகே, எல்லாம் சப்போர்ட் கிட்ட நிற்கிறாங்க. இதுதான் இந்த லோலேருந்து ஒரு ஹை போச்சு. ஸோ அதுக்கிட்ட தான் நிற்குது. ஸோ இப்போ ஷார்ட் பிரகாரம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் அண்ட் பந்தன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஒன் திங் இஸ் நம்ம வந்து மார்க்கெட் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஜென்ரல் மார்க்கெட் டைரெக்ஷன்னு அது பாருங்கள். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குது. செப்டம்பர் மாதம் எப்படி வேணா இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லாங் போக ரெடியாக இருக்கணும். இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மிஸ் பண்ணக்கூடாது. ரிசல்ட் மந்த் எப்போவுமே அந்த ரிசல்ட் 1 மந்த் நம்ம நெக்ஸ்ட் 10 days வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். ஸோ அந்த மந்த் நம்ம பயப்படக்கூடாது. ஸோ நம்ம வந்து தட் இஸ் தி ஜென்ரல் மார்க்கெட் டைரெக்ஷன். அது புரிஞ்சு தான் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். ஓகே, திஸ் இஸ் அன் எஜுகேஷனல் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்மால் கேப் வீடியோ போட முடியல, டைமில் கொஞ்சம் ஒர்க் நிறைய ஆயிடுச்சு. I will have to find time for that tomorrow. Thank you. Have a great day. Bye.